உங்க ஸ்கூல் வேன் இங்க தான் இருக்கு. யாரையாச்சும் அனுப்ப முடியுமா? டிரைவரை இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கோம். பசங்க எல்லாரும் சேஃபா பத்திரமா இருக்காங்க. நில்லுங்க, எங்க வேகமா போறீங்க? கிச்சனுக்கு தான். லஞ்ச் ஆர்டரை உடனே நான் செஞ்சு அனுப்பணும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆர்டர் கொடுத்தது உங்க கிளையண்ட். ஆபீஸ்ல இருந்து போன் வந்துகிட்டே இருக்கு. டைம் ஆச்சு, ஏன் இன்னும் லஞ்ச் வரலன்னு. நாங்க எல்லாரும் அவ்வளவு தூரம் உங்களுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நீங்க அட்டெண்டே பண்ணல. ஏன் போன் எடுக்கல? இதுதான் நீங்க வேலை பாக்குற அழகா? இப்படிதான் பொறுப்பே இல்லாம இருப்பீங்களா? 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் கழிச்சு வரீங்க. ஒரு ஆர்டர் எடுத்துக்கிட்டு இப்படிதான் பொறுப்பே இல்லாம இருப்பீங்களா? அது உங்களோட ஆர்டர், உங்களோட சிக்னேச்சர் டிஷ். அத நீங்க மட்டும் தானே செய்ய முடியும். சொன்ன டைமுக்கு ஃபுட் அனுப்ப முடியலனா பிரச்சனை உங்களுக்கு இல்ல, ஹோட்டலுக்கு தான் கெட்ட பேரு. நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்க. ரீசன்ஸ்லாம் கொடுக்காதீங்க அன்பு. நீங்க பண்ண உதவிக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார். நீங்க செஞ்ச பெரிய உதவிக்கு நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். இந்தாங்க, இதை வாங்கிக்கோங்க. அன்பு, என்ன நடந்துச்சு? இவங்கெல்லாம் யாரு? என்ன சார், உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா? அன்பு சார் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எங்க ஸ்கூல் பசங்களை இவர் தான் காப்பாத்தினாரு. அன்பு, இதனாலதான் நீங்க நேத்து போன் எடுக்கலையா? என்கிட்ட சொல்லிருக்கலாமே. நான் அதுதான் சொல்ல ட்ரை பண்ணேன். ஆனா நீங்க இருந்த டென்ஷன்ல என்னோட நிலைமைய உங்களுக்கு புரிய வைக்க முடியல என்னால. மார்க்கெட்ல போய் பொருள் வாங்குறதுக்கு பணம் கேட்டா அந்த வேலைய இவங்க பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க சார். ஆமா ஜீவா, இனிமேல் இந்த வேலைய நானே பாத்துக்கிறேன். இவங்க மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வர பொருள்னால நிறைய பிரச்சனை ஏற்படுது. அதனாலதான் இந்த வேலைய நானே செய்யறேன்னு சொன்னேன். எல்லாரும் ஒற்றுமையா இருந்து ஹோட்டலோட நல்லதை மட்டுமே மனசுல வச்சு வேலை பாருங்க.